ஜிஎஸ்டி ஐடிசி ரிவர்சல் அப்படின்னா என்ன, எப்படி ரிவர்சல் பண்ணோம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி இந்தியா டெய்லியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஜிஎஸ்டி ஐடிசி ரிவர்சல் இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ்டி இன்எலிஜிபிள் ஐடிசி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதை போன வீடியோவில், அதுக்கும் 2 வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்எலிஜிபிள் ஐடிசினா என்ன அப்படின்னு. இப்போ இன்எலிஜிபிள் ஐடிசி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ அதை என்ன பண்ணணும்? ரிவர்சல் பண்ணணும். அப்போ ரிவர்சல் பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்ன மாதிரியான ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ரைட். இப்போ ஏன் சார் ரிவர்சல் பண்ணணும்? நம்ம இன்எலிஜிபிள் ஐடிசி அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கோம். அப்போ எப்போ இன்எலிஜிபிள் ஐடிசி, அதாவது எப்போ அது ஐடிசியாக நமக்கு எலிஜிபிள் கிடைக்கலையோ, இன்எலிஜிபிள் ஆகும்போது அதை நம்ம எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்லேருந்து நம்ம ரிவர்சல் பண்ணி ஆகணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்எலிஜிபிள் ஐடிசின்னு தெரிஞ்சிட்டாலே அதை எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜருக்கு கீழே கொண்டே வராமையே விட்டுறாங்க. அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் வரும், இந்த மாதிரி நீங்கள் இன்எலிஜிபிள் ஐடிசி வந்திருக்கு, ஆனால் அதை நீங்கள் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரில் அவைலே பண்ணலை, அவைல் பண்ணி ரிவர்சல் நீங்கள் பண்ணணும், அப்போ தான் அது சரியான ப்ரொசீஜர் இப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன் கால் வந்திருக்கலாம், ஆர் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் கூட வந்திருக்கலாம். ஏன் சார் இது உண்மையா, நம்ம இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னா, அப்படி தான் பண்ணணும். எந்த இன்எலிஜிபிள் ஐடிசியாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல ஃபுல் ஐடிசியுமே ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணும்போது ஆல் அதர் ஐடிசியில் நம்ம காமிக்கணும். காமிச்சதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, பெர்மனன்ட் ரிவர்சலா இல்லை டெம்பரவரி ரிவர்சலா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, டெம்பரவரி ரிவர்சல் அப்படின்னா 4ல் ஃபஸ்ட்டு காலமில் 4B அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜிஎஸ்டிஆர் 3Bயில் காலம் டேபிள் நம்பர் 4Bயில் ஃபஸ்ட்டு காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா காட்டுவோம். இதே இது இன்எலிஜிபிள் ஐடிசி, பட் அது பெர்மனன்ட் ரிவர்சல். பெர்மனன்ட் ரிவர்சல்னால் மொத்தமாக ரிவர்சல் பண்ணுறோம் சார், அது நமக்கு வரவே வராது. கிட்டத்தட்ட நம்ம பிளாக்டு கிரெடிட்னு சொல்லலாம். ஸோ பிளாக்டு கிரெடிட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இப்போ இந்த மோட்டார் வெஹிக்கிள் வாங்குறது அதை கண்டிப்பாக எடுக்கவே முடியாது. அப்போ அந்த மாதிரியானதெல்லாம் பெர்மனன்ட் ரிவர்சல்னு சொல்லுவோம். இது 4B2ல் நம்ம காமிக்கணும். சார் இப்போது இதெல்லாம் நம்ம காமிக்கிறோம், ஓகே, பட் இது எப்படி சார் ரிவர்சல் பண்ணோம், ஏன் ரிவர்சல் பண்ணோம்? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டியோட ரூல்ஸ் 37 இருக்குது, 37A இருக்குது, 39 இருக்குது, அதுக்கப்புறம் 42 இருக்குது, 43 இருக்குது, அதுக்கப்புறம் 44 இருக்குது. இந்த ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஐடிசியை ரிவர்சல் பண்ணோம். ரூல் 37 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பர்ச்சேசஸ் பண்ணியிருக்கேன் வெண்டார்கிட்ட இருந்து. ஆனால் எப்போ வெண்டார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், அது வித்தின் 180 டேஸ்க்குள்ளே நான் பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா அந்த ஐடிசியை நான் ரிவர்சல் பண்ணோம். அது ரூல் 37 படி நான் அதை ரிவர்சல் பண்ணணும். இது ப்ரொசீஜர். ஸோ அப்போ ரிவர்சல் பண்ணணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இது டெம்பரவரி ரிவர்சல். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பெர்மனன்ட் ரிவர்சல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சார் அப்படின்னா, சார் நான் இன்னைக்கு என்னோட வெண்டாருக்கு பேமெண்ட் பண்ணல, ஆனால் இன்னும் ஒரு 6 மந்த்ஸ்லையோ இல்லை அனதர் 2 மந்த்ஸ்ல நான் என்ன பண்ணுவேன், வெண்டாருக்கு பேமெண்ட் பண்ணிடுவேன். அப்போ எப்போ நான் வெண்டாருக்கு பேமெண்ட் பண்ணுறனோ அது எனக்கு எலிஜிபிள் ஐடிசிக்கு கீழேயே வந்துடும். ஒன்ஸ் எலிஜிபிள் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அந்த ஐடிசியை திரும்ப ரீக்ளைம் பண்ணி என்ன பண்ணலாம், அவைல் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த டெம்பரவரி ரிவர்சலில் நீங்கள் எதெல்லாம் காட்டுறீங்களோ அது எல்லாமே நம்மளால் ரீக்ளைம் பண்ண முடியும். ஸோ ரீக்ளைம் பண்ணி திரும்ப நம்ம ஐடிசியை அவைல் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அப்போது இந்த ரூல் 37 மூலமாக நீங்கள் ரிவர்சல் பண்ணக்கூடிய கேஸை நீங்கள் எதுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த டெம்பரவரி ரிவர்சலில் நீங்கள் காட்டணும். அதே போல் ரூல் 39, இந்த ரூல் 39 பார்த்தீங்கன்னா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சம்மந்தப்பட்ட ரிவர்சல். இப்போ சப்போஸ் ஐஎஸ்டி மூலமாக தவறுதலாக நமக்கு கிரெடிட் வந்திருக்கு, அப்போ அந்த கிரெடிட் நம்ம ரிவர்சல் பண்ணணும். இது மேபி டெம்பரவரியாக கூட இருக்கலாம், ஆர் சம்டைம் பெர்மனன்ட் ரிவர்சலாக கூட இருக்கலாம். அப்போது என்ன மாதிரியான பெர்மனண்ட்டாக இல்லை டெம்பரவரியாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஐடிசியில், அதாவது ஃபார்ம் 3B நீங்கள் ஃபைல் பண்ணும்போது ஆல் அதர் ஐடிசியில் நீங்கள் மொத்தமாக எடுத்திருப்பீங்க. ஐஎஸ்டி அப்படிங்கிறதுல இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கீழே காமிச்சு நீங்கள் அவைல் பண்ணியிருப்பீங்க. இப்போ ரிவர்சல் பண்ணும்போது காலம் டேபிள் நம்பர் 4ல் Bயில் 1 சப்போஸ் இஃப் இட் இஸ் டெம்பரவரியாக இருந்தால்,
இல்லை பர்மனன்ட் ரிவர்சல் அப்படின்னா 4B2ல நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை ரிவர்சல் பண்ணணும். ஸோ ரிவர்சல் பண்ணிட்டீங்கன்னா நெட் ஐடிசி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதே போல் ரூல் 42 அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்போல்லாம் எக்ஸம்டட் சப்ளையும் டாக்ஸபிள் சப்ளைஸும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க. அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுல உங்களுக்கு டாக்ஸபிள் சப்ளைஸும் இருக்குது, எக்ஸம்டட் சப்ளைஸும் இருக்குது. இப்போ டாக்ஸபிள் சப்ளைஸ், எக்ஸம்டட் சப்ளைஸ் இருக்குது. அதுக்கு பொதுவான ரா மெட்டீரியலோ இல்லை பொதுவான காமன் கிரெடிட்னு சொல்லுவாங்க. ஒரு ரெண்டோ இல்லை அட்வொகேட் ஃபீஸோ இல்லை ஆடிட்டர் ஃபீஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து காமனாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் டு தட் எக்ஸ்டென்ட் ஆஃப் டாக்ஸபிள் சப்ளைஸ் மட்டும்தான் நம்ம வந்து அவைல் பண்ண முடியும். அப்போ எதெல்லாம் எக்ஸம்டட் சப்ளைஸ் இருக்கோ அதை நான் கண்டிப்பாக ரிவர்சல் பண்ணி தான் ஆகணும். இது எப்படி சார் நான் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பொருளை எக்ஸம்டடாகவே வாங்குறீங்க, அதை எக்ஸம்டடாகவே விற்கிறீங்க அப்படின்னா அது ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் டாக்ஸபிளாகவே வாங்குறீங்க, டாக்ஸபிளாகவே விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி எக்ஸம்டட் சப்ளை, எக்ஸ்க்ளூசிவ்லி டாக்ஸபிள் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸில் நீங்கள் எந்த விதமான ஐடிசியுமே ரிவர்சல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் சப்போஸ் இந்த மாதிரி தான் சார் நான் ட்ரேடிங் பண்ணுறேன், எக்ஸம்டடாக தான் வாங்கி எக்ஸம்டட் சப்ளை பண்ணுறேன், டாக்ஸபிளாக வாங்கி டாக்ஸபிளாக சப்ளை பண்ணுறேன், நான் ஒரு ட்ரேடர் சார். ஆனால் உங்களுக்கும் என்ன இருக்கும்னா காமன் கிரெடிட் இருக்கும். என்ன மாதிரியான காமன் கிரெடிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸ் ரெண்டு பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதே போல் டெலஃபோனு, இபி இந்த மாதிரியான ஐட்டம்லாம். ஸோ எதெல்லாம் நீங்கள் வந்து காமனாக போத் டாக்ஸபிள் சப்ளைஸ் அண்ட் எக்ஸம்டட் சப்ளைஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஐடிசியை டு தட் எக்ஸ்டென்ட் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் டர்ன் ஓவர் வந்து 10 கோடி இருக்குது அப்படின்னா எக்ஸம்டட் வந்து 2 கோடி இருக்குது, பேலன்ஸ் 8 கோடி டாக்ஸபிள் சப்ளைனா உங்களோட டோட்டல் ஐடிசி வந்து 1 லட்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 20,000 ரிவர்சல் பண்ணணும். 80,000 மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ அப்போ வந்து 1,08/2/10 அண்ட் 8/10 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் வந்து ரூல் 42 படி நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிவர்சல் பண்ணுறோம். இது இன்புட்டாக இருக்கட்டும் அல்லது இன்புட் சர்வீசஸாக இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே ரூல் 42 வரும். ரூல் 43 அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் குட்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னா அவங்களே ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் டாக்ஸபிள் சப்ளைஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா 100% அவைல் பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் வந்து எக்ஸம்டட் சப்ளைக்கு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100% ரிவர்ஸ் பண்ணிடுங்க. அதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணவே முடியாது. இல்லை சார் நான் வந்து டாக்ஸபிள் சப்ளைஸ்க்கும் யூஸ் பண்ணுறேன், எக்ஸம்டட் சப்ளைஸ்க்கும் யூஸ் பண்ணுறேன், அப்போ நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா 100% அவைல் பண்ணிட்டு தென் என்ன டோட்டல் ஐடிசியோ அந்த ஐடிசி டிவைடட் பை 60 months போடணும். 5 வருஷத்துக்கு, அதாவது 5 வருஷம், 1 வருஷத்துக்கு 12 மாதம். ஸோ டோட்டலாக 60 months. அப்போ டோட்டல் என்ன ஐடிசி இருக்கோ, ஐடிசி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 1,80,000 நீங்கள் வந்து டாக்ஸ் கட்டியிருக்கீங்க, ஐடிசி இருக்குது அப்படின்னு. ஸோ 1,80,000 டிவைடட் பை 60 months அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 3,000 வரும். இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு 3,000, இதில் நான் எவ்வளவு எலிஜிபிள் எவ்வளவு இன்எலிஜிபிள் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த மந்த்தில் உங்களோட எக்ஸம்டட் டர்ன் ஓவர் என்ன, டாக்ஸபிள் டர்ன் ஓவர் என்ன. சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸம்டட் டர்ன் ஓவர் வந்து 1 lakh, அதே போல் டாக்ஸபிள் டர்ன் ஓவர் வந்து ஒரு 9 lakhs அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 3,000ல் 1/10, ஸோ ஒரு 300 rupees மட்டும் நீங்கள் ரிவர்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 2,700 ரூபாயை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்லி 300 rupees மட்டும் நீங்கள் ரிவர்சல் பண்ணணும் அந்த மந்த், அந்த பர்டிகுலர் மந்த். அப்போ நீங்கள் 2,700 ரூபா யுவர் எலிஜிபிள் ஃபார் தி ஐடிசி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ எப்போல்லாம் நீங்கள் எக்ஸம்டட் சப்ளையும் டாக்ஸபிள் சப்ளையும் கலந்துருக்கோ அந்த டைமில் கேபிட்டல் குட்ஸ் ஈவன் தோ நீங்கள் 100% அவைல் பண்ணாலுமே இந்த இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிவர்சல் பண்ணணும் டு தட் எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸம்டட் சப்ளை. ஸோ இப்படித்தான் நீங்கள் ரிவர்சல் பண்ணணும். நீங்கள் ரிவர்சல் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா எல்லா இன்எலிஜிபிள் ஐடிசியுமே நம்ம ஜிஎஸ்டிஆர் 3Bயில் கொண்டு வந்துட்டு அது எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜருக்கு வரணும். தென் நீங்கள் ரிவர்சல் பண்ணணும். ஸோ ரிவர்சல் பண்ணும்போது அந்த மந்தில் பர்டிகுலராக என்ன ரிவர்சல் பண்ணுறீங்களோ அது மேபி பர்மனெண்ட்டாக இருக்கலாம் அல்லது டெம்பரவரியாக இருக்கலாம்.
வாட் எவர் ரிவர்சல், பர்மனன்ட் ரிவர்சல்னா 4B2ல நீங்கள் டிக்ளேர் பண்ணோம், டெம்பரரி ரிவர்சல்னா 4B1ல நீங்கள் டிக்ளேர் பண்ணோம். அதுக்கப்புறம் நெட் ஐடிசி ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும்னா உங்களுடைய எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜருக்கு போய் சேரும். ஸோ இதில் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்எலிஜிபிள் ஐடிசியவும் அவைல் பண்ணி அதுக்கப்புறமா தான் ரிவர்சல் பண்ணும். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா இன்எலிஜிபிள் ஐடிசி இருந்துச்சுன்னா அதை கன்சிடரே பண்ணுறதில்ல, அதை அவைலே பண்ணுறதில்ல. அவைல் பண்ணாமல் நெட் ஐடிசியை மட்டும் ஸ்ட்ரைட்டாகவே ஆலதர் ஐடிசியில் காமிச்சிட்டு நம்ம ஃபைல் பண்ணுறோம். ஸோ அது வந்து சரியான முறை இல்லை. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டோ அல்லது இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஜிஎஸ்டி இந்தியா டெய்லியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.